அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குக் வித் கோமாளி ஷோவில் கிரேஸ் கருனாஸ் அவங்க செஞ்ச குடைமிளகாய் அல்வா. இது அவங்க செஞ்சு இம்யூனிட்டி வின் பண்ணியிருக்காங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குடமிளகாய் கிட்டத்தட்ட 100 கிராம் அளவு இருக்கிறது நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதையும் அந்த வெள்ளை கலரில் இருக்க போர்ஷனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து மிக்சர் ஜாரில் மாற்றி தண்ணி எதுவும் விடாமல் நல்லா நைஸாக பியூரியாக இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு குடைமிளகாய் நம்ம அரைச்சி விழுது எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு சர்க்கரை வேணும், கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவுக்கு நெய், கூட பாதாமும் முந்திரியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நீர்க்க கரைச்சி எடுத்துக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை கரைச்சி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ பொடிச்சு வச்சுருக்க பாதாமியும் முந்திரியும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெய் விட்டு நம்ம இன்றைக்கி நீல வாக்கில் பாதாமியும் முந்திரியும் பொடிச்சு வச்சுருக்கேன். அது ரெண்டையும் சேர்த்து நல்லா செவந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க குடைமிளகாய் விழுது ஆட் பண்ணி இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நெய்யில் நல்லா வதக்கி எடுக்கணும். இதை நல்லா வதக்கும் போது அதோட கலர் லைட் கலராக இருக்கிறது நல்லா டார்க் பச்சையாக மாறி வரும். இதே மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதோட பச்சை வாசம் போய் நெய்யோடு கலந்து ஒரு நல்ல வாசம் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் கரைசலை உள்ளே விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஊற்றுனதுக்கப்புறம் கை விட்டுட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆன மாதிரி ஆயிரும். அதனால் எப்போவுமே எந்த ஒரு ரெசிபிக்கும் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு மீடியம் சிம்லேயே இருக்கட்டும். இதே மாதிரி கிளறிகிட்டே இருக்கும்போது அது நல்லா குடைமிளகாயோடு கலந்து திக்காக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி நல்லாவே கெட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிரும். இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற 100 கிராம் அளவுக்கு சர்க்கரையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 100 கிராம் குடைமிளகாய்க்கு நான் இன்றைக்கி 100 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப இனிப்பு ஜாஸ்தியாக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இது ஒரு 75 கிராம்லேருந்து 80 கிராம் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா இலகி வரும். அந்த இலக்கம் கொடுத்து மறுபடியும் அதில் இருக்க நீர் பதமெல்லாம் சுண்டி மறுபடியும் கெட்டிப்பட்டு வரும். இந்த மாதிரி கெட்டிப்பட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா மேலே மறுபடியும் கொஞ்சமாக நெய் விட்டு கிளறிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நெய் விடும்போது அல்வாவுக்கு அந்த ஒரு ஷைனிங் கொடுக்கும். நெய் தேவையான அளவுக்கு விட்டுட்டு கிளறி விடுங்க. நெய்யெல்லாம் உள்ள அல்வாக்குள்ளே கலந்து ஒன்றா சுருண்டு வர்ற அளவுக்கு நம்ம கிளறி எடுத்து வச்சோம்னா நம்மளோட அல்வா ரெடிங்க. நம்ம வறுத்து வச்சுருக்க பாதாமியும் முந்திரியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நட்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திருக்கேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அந்த குடைமிளகாய் வாசம் எதுவுமே இல்லாமல் நட்ஸ் நிறையா கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளோட அல்வா ரெடி. நம்மளுக்கு நம்ம பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துடும். நீங்கள் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மேலே மறுபடியும் கொஞ்சமாக நட்ஸ் தூவி சர்வ் பண்ணி பாருங்கள். இது சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப வித்தியாசமான இந்த குடைமிளகாய் அல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த 100 கிராம் அளவுக்கு குடைமிளகாயும் 100 கிராம் சர்க்கரையும் எடுத்திருக்கோம். இதுக்கு நட்ஸு, கார்ன்ஃப்ளவர், நெய் எல்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது கடைசியாக நமக்கு 350 கிராம் அளவுக்கு நமக்கு ஹல்வா கிடைக்கும். அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.